1993 மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியான யாக்கூப் மேமன் தற்போது தூக்கிலிடப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது தொடர்பாக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் தொடர்பில் இருக்கிறார். அவருடன் தொடர்பு கொண்டு பேசலாம். சலீம், சொல்லுங்க, யாக்கூப் மேமன் தற்போது எத்தனை மணிக்கு தூக்கிலிடப்பட்டார்? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. யாக்கூப் மேமன் கரெக்டா 6:45 6:50 தூக்கிலிடப்பட்டதாக நமக்கு நாக்பூர் சிறை வட்டாரங்கள்ல இருந்து தகவல் தெரிவிக்கின்றன. இப்பொழுது நாக்பூர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அது என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது, உள்துறை அமைச்சகம் ஜனாதிபதிக்கு இவரோட கருணை மனுவை நிராகரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாங்க. ஜனாதிபதியும் அதே போல கருணை மனுவை நிராகரித்தார். இந்நிலையில யாக்கூப் மேமன் தரப்புல என்ன பண்ணாங்கன்னா, மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை அணுகினார்கள். என்ன சொல்லி உச்ச நீதிமன்றத்தை அணுகினார்கள்? ஜனாதிபதி கருணை மனுவை நிராகரித்து தூக்கில் போடுவதற்கான காலம், அந்த இடைப்பட்ட காலமானது 14 நாட்கள் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை அணுகினாங்க. மீண்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா சிறை ரூல்ஸ் பார்த்தாலே 7 நாட்கள் மினிமம் இருக்க வேண்டும், அதனால் இவரை தூக்கில் போட முடியாது அப்படின்னு சொல்லி இதற்கு தடை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள். இந்தியாவுல உச்ச நீதிமன்ற வரலாற்றிலேயே ஒரு கேஸ விசாரிக்க உச்ச நீதிமன்றம் விடிய காலை 3 மணிக்கு திறக்கிறது என்றால் அது இன்றுதான் நடந்தது. முதல்ல என்ன பண்ணாங்க, சீஃப் ஜஸ்டிஸோட வீட்டுல இருந்தாங்க. அதன் பிறகு வேறொரு நீதிபதிகள் வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, 3 நீதிபதிகள் பெஞ்ச் யார் விசாரிச்சாங்களோ நேற்று யாக்கூப் மேமனோட கேஸை, யார் யாக்கூப் மேமனோட தூக்குக்கு தடை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அதே 3 நீதிபதிகள் இந்த வழக்கை விடியற் காலை 3 மணிக்கு விசாரிப்பார்கள் என்று முடிவு செய்யப்பட்டது. விடியற் காலை 3 மணிக்கு இந்தியாவின் வரலாற்றிலேயே முதல் முறை உச்ச நீதிமன்றம் திறந்தது. செக்யூரிட்டி செக்குக்கு பிறகு 3 நீதிபதிகள் பெஞ்ச் 3 மணிக்கு இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டார்கள். சுமார் 1.5 மணி நேரம் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. இறுதியில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல ஏற்கனவே முடிவு பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் போய் கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் நாக்பூரில் என்ன நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிறை வளாகத்தில் விடியற் காலையில, அதாவது 3 மணிக்கு யாக்கூப் மேமன் தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நமக்கு தகவல், அவருக்கு அறிவிப்பு வந்தது. நீங்க இப்ப வரணும், ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த பிறகு அவருக்கு உடல்நிலை எப்படி இருக்கிறது என்ற அந்த உடல்நிலை, அந்த ஹெல்த் செக்அப் டாக்டர்ஸ் பண்ணிருக்காங்க, எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இவர் தூக்குல போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவொன்னே என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா தயார் நடவடிக்கைகளும் நடந்து கொண்டது. இப்போ திடீரென்று தூக்கில போட மாட்டோம். ஏற்கனவே அஜ்மல் கசாபை எந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தூக்கில போட்டாரோ அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை தேர்வு செய்ததாக நமக்கு நாக்பூர் ஜெயில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏன் அப்படின்னா, இப்ப தூக்கில போடுறவங்க கிடைக்கிறது இல்லை என்பதால் ஏற்கனவே பயிற்சி உள்ள, ஏற்கனவே அனுபவம் உள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்து கடந்த 1 வாரமாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மணல் மூட்டையை வைத்து தூக்கிலிட்டு ட்ரைனிங் எடுத்து அந்த தூக்கு மேடைக்கு ஏற்கனவே அவர், அதுக்கப்புறம் அவருக்கு உதவியாக 2 பேர் ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்த பிறகு இன்று காலை அவர் நாக்பூர் சிறை சேர்ந்தார். அவர் ஆங்கிலத்தில் ஹேங்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் தூக்கிலிடுபவர். அவரும் தயாராக இருந்தார். யாக்கூப் மேமன் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே கொண்டு வரப்பட்டார். காலை 6:45 6:50 தூக்கில் போடப்பட்டதாக நமக்கு சிறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கு இடையில யாக்கூப் மேமனோட குடும்பத்திற்கு தகவல் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அது ஏற்கனவே நேற்று நைட்டு மகாராஷ்டிரா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, யாக்கூப் மேமனுடைய சகோதரர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் என்ற தகவல் தெரிந்திருக்கிறது. அதனால் அந்த ஹோட்டலுக்கு விடியற் காலை 2 மணி போல போயிருக்காங்க. அந்த ஹோட்டல் மேனேஜரை அழைத்து கொண்டு 4வது மாடியில் அவருடைய சகோதரர் தங்கியிருக்கிறார் என்று தெரிந்து விடியற் காலை சுமார் 2:10 மணிக்கு அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த மாதிரி உங்களுடைய உறவினர் யாக்கூப் மேமன் அவர்களை தூக்கில் நாங்க போட போறோம், அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு நாங்க நோட்டீஸ் கொடுக்கிறோம், இது வழக்கம், இது ஒரு ருட்டீன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸும் கொடுத்தாங்க. அதனால் எல்லா ப்ரொசீஜரும் முடிந்தது. யாக்கூப் மேமன் தூக்கில் போடப்பட்டார். நாக்பூர் சிறை வளாகத்தில் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறதா நமக்கு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஏன்னா பதட்டம் அந்த பகுதியில் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டரும் என்ன பண்ணிருக்காரு, சட்ட ஒழுங்குக்கு எந்த பாதகமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் ஏற்கனவே செக்யூரிட்டி பந்தோபஸ்து எல்லாம் ரொம்ப டைட்டா போட்டிருக்காங்க. நாக்பூர் சிறை வளாகத்தில் தேவையில்லாமல் யாருடைய நடமாட்டமும் இருக்கக்கூடாது என்று மிக தெளிவாக அவர்களுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நமக்கு நாக்பூர் சிறை வளாகத்தில் உள்ள காவலர் மூலமாக நாம் அறிய முடிகிறது.